அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ், மருத்துவர் ராமதாஸ் இவங்க 3 பேரும் தனி அறைக்குள்ள போய் என்ன பேசிட்டாங்க? அண்ணாமலை மருத்துவர் ராமதாஸ் கிட்ட ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட சொல்லி கொடுக்கிறாரு. அதை படிச்சு பார்த்த உடனே மருத்துவர் ராமதாசனுடைய முகமே மாறிடுச்சு. பிறகு அண்ணாமலை எந்திரிச்சு ராமதாஸ் அவருடைய காதுல சில விஷயத்த சொல்றாரு. என்ன சொன்னாரு? அந்த ஒப்பந்தத்துல அப்படி என்ன இருந்துச்சு? பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி அண்ணாமலையும் அன்புமணியும் தனியாக என்ன பேசிக்கொண்டாங்க? டெல்லியிலிருந்து ஒரு முக்கியமான நபர் அண்ணாமலையோட போன்ல அன்புமணி கிட்ட பேசினாரு. அவர் என்ன பேசினாரு? எதுக்காக பேசினாரு? பாமக பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க. இந்த கூட்டணி சேர்றதுக்கு பின்னாடி என்னென்ன திரைமறைவு வேலைகள் நடந்தது? 2 கட்சிகளுக்கு இடையில என்னென்ன கொடுக்கல் வாங்கல் நடந்தது? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். பாமக எந்த கூட்டணிக்கு போக போகுது அப்படிங்கிறது கடந்த 10-15 நாளாவே மிகப்பெரிய சர்ச்சையா இருந்துச்சு. அவங்க பாஜக தான் போக போறாங்க, இல்ல அவங்க அதிமுக தான் போக போறாங்க அப்படின்னு 2 தரப்புல இருந்தும் பல்வேறு செய்திகள் தொடர்ச்சியா பத்திரிகையில, சோசியல் மீடியால ஒரு பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பாமகவினுடைய எம்எல்ஏ அருள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியினுடைய வீட்டுக்கே நேரடியாக போய் உட்கார்ந்து ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது திரு எடப்பாடி பழனிசாமி வீடியோ காலில் நேரடியாக ராமதாஸ் அவர்கள்ட்டையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்டையும் பேசியிருக்காரு. பாமக தரப்பிலிருந்து பல விஷயங்கள் அதிமுக தரப்பிட்டு டிமாண்டாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த டிமாண்ட் பேச்சுவார்த்தையில் சில முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கு. அந்த முரண்பாடின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பாமகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்றது தடையாயிருக்கு. இந்த டீல் ஃபெயிலியர் ஆன 2 நாளைக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பாமக நேரடியாகவே பாஜகவோட கூட்டணிக்கு வந்துட்டாங்க. இந்த கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை நடந்துச்சு இல்லையா? அந்த பேச்சுவார்த்தையில் பல ரகசியமான விஷயங்கள் முடிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை எப்போ நடக்குது அப்படின்னா, நேற்று காலையில் 6:45க்கு மருத்துவர் ராமதாஸுடைய வீடான தைலாபுரம் தோட்டத்தில் நடக்குது. விடிய காலையில் நேரமே பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்குள்ள அண்ணாமலை, எல் முருகன், இது மட்டும் இல்லாமல் பாஜகவை சார்ந்த சில தலைவர்கள் நேரடியாகவே தைலாபுரத்துக்கு போய் திரு ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்காங்க. அண்ணாமலை, எல் முருகன்லாம் வர்றாங்கன்னு சொல்லி கேட்லேயே காத்திருந்து அன்புமணி அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு காலை உணவு கொடுக்கப்பட்டிருக்கு. காலை உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அண்ணாமலை அவர் தரப்பில் ஏற்கனவே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த பிரிண்ட் அவுட் வேற ஒன்றும் கிடையாது. பாஜக பாமக கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூட்டணியில் என்னென்ன டிமாண்ட் எல்லாம் பேசப்பட்டுச்சோ, அதாவது தொகுதி பங்கீடு, அந்த தொகுதி பங்கீடு குறித்தான ஒட்டுமொத்த டீட்டெயிலுமே அதில் பிரிண்ட் அவுட்டாக கொண்டாந்துருக்காங்க. ஏற்கனவே தயாரித்து கொண்டு வந்த பிரிண்ட் அவுட்டு. அந்த பிரிண்ட் அவுட்டை ராமதாஸ் அவர்கள்ட்ட கொடுக்கும்போது அதை அவர் படித்து பார்த்தோன்னே அவருடைய முகம் மாறுது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பிரிண்ட் அவுட்டை காமிச்சு அண்ணாமலைகிட்ட சில கேள்விகள் கேட்குறாரு. அண்ணாமலை எந்திரிச்சு காதில் சில விஷயங்களை சொல்கிறாரு. சொன்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை, எல் முருகன், அன்புமணி ராமதாஸ், மருத்துவர் ராமதாஸ் 4 பேர் எந்திரிச்சு தனியான ஒரு அறைக்கு போகிறாங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பாமக கட்சிக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க, பாஜக கட்சிக்காரங்க இருந்தாங்க, அவங்க குடும்பத்தை சார்ந்த இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இவங்க 4 பேர் மட்டும் ஒரு தனி அறைக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு உள்ள ஏதோ ஒரு டீல் பேசப்பட்டிருக்கு. அந்த டீல் எதை பற்றி அப்படின்னா, ஏன் அந்த குறிப்பிட்ட பத்திரத்தில், அதாவது அந்த டாக்குமெண்ட்டில் அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட்டு கேட்டமே அந்த ராஜ்யசபா சீட்டு குறித்து எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டிருக்காரு ராமதாஸ் அவர்கள். அதுக்கு அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய ஃபோனில் இருந்து டெல்லியினுடைய மேலிடத்துக்கு ஃபோன் கால் பண்ணியிருக்காரு. ஃபோன் கால் பண்ணி அந்த காலை அன்புமணிகிட்ட கொடுத்து பேச சொல்லியிருக்காங்க. அன்புமணி டெல்லியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாஜக தலைவர்கிட்ட ஃபோனில் பேசினதுக்கு பிறகு கம்முன்னு கையெழுத்து போகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த ஃபோன் கால் டிஸ்கஷனில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இதுவரைக்கும் வெளியே வரலை. அந்த ஃபோன் காலில் 2 விஷயம் பேசப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்று, அன்புமணிக்கான ராஜ்யசபா சீட்டு. 2வது, அன்புமணி ஆசைப்பட்ட கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட். இந்த 2 குறித்து தான் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை அந்த ரூம்குள்ளே முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ஹாலுக்கு வர்றாங்க. அப்படி ஹாலுக்கு வரும்போது பாமகவை சார்ந்த முக்கியமான மூத்த தலைவர்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே அலர்ட் ஆகிறாங்க. பாஜகக்காரங்க அலர்ட் ஆகிறாங்க. வந்த உடனே ராமதாஸ் பாஜக அண்ணாமலை ஏற்கனவே தயாரித்து வச்சிருந்த அந்த அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாரு. அப்படி கையெழுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா திரு மருத்துவர் ராமதாஸாக இருந்தாலும் சரி, திரு மருத்துவர் அன்புமணியாக இருந்தாலும் சரி, 2 பேர்த்தினுடைய முகம் பயங்கர இறுக்கமாக இருந்துச்சு. அந்த ஒப்பந்தத்தில் அவங்களுக்கு கையெழுத்து போட முழு சம்மதம் இல்லை. தான் ஆசைப்பட்ட மாதிரி ராஜ்யசபா குறித்தான உறுதியான எந்த தகவலுமே பாஜக சொல்லலை.
அது மட்டும் இல்லாமல் அன்புமணி ஆசைப்பட்ட மாதிரியான கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட் குறித்தும் உறுதியான எந்த தகவலுமே சொல்லாமல் கையெழுத்து வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து இருக்கிறதாக பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 தரப்புமே வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாங்க. ப்ரெஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா குறித்து சில கேள்விகள் கேட்கப்படுது. அதை வந்து அண்ணாமலை தவிர்க்கிறாரு. தவிர்த்ததுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அண்ணாமலை, எல்முருகன், பாஜக டீம் இவங்க தனியாக சேலத்துக்கு காரில் போகிறாங்க. அன்புமணி தனியாக சேலத்துக்கு காரில் கிளம்புறாரு. ராமதாஸ் தனியாக சேலத்துக்கு காரில் கிளம்புறாரு. இவங்க எல்லாருமே மோடி சேலத்துக்கு வந்தார் இல்லையா, அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அன்புமணி நிறைய பேசுகிறாரு. இந்த சினாரியோ தான் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒட்டுமொத்தமாக நடந்திருக்கு. இந்த ஒட்டுமொத்த சினாரியோ நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கருத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. பாமக பாஜக கூட்டணி அல்லது பாமக அதிமுக கூட்டணி இது ஏன் கடந்த ஒரு மாசமா முடிவாகாம மிகப்பெரிய இழுபறியா இருந்துச்சு அப்படின்னா, பாமகக்குள்ள இருக்கக்கூடிய 2 பிளவுகள் தான். ஒரு பிளவு அதிமுகவோட சேரணும் அப்படின்னு உறுதியா இருக்காங்க. இன்னொரு பிளவு பாஜகவோட சேரணும் அப்படின்னு சொல்லி உறுதியா இருக்காங்க. இந்த பிளவுகள் தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில இவ்வளவு பெரிய இழுபறியா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பத்திரிகை தகவலா இருக்கும், யதார்த்தமான உண்மையாகவும் இருக்கும். சரி, இதில் யார் அதிமுக தரப்பு, இதில் யார் பாஜக தரப்பு அப்படிங்கிறது தான் மிக மிக ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்குது. திரு மருத்துவர் ராமதாஸ் அதிமுகவோட சேரணும், 2026 கணிசமான எம்எல்ஏ சீட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதிமுக கூட்டணி தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவெடுக்கிறாரு. அதே சமயத்தில் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அதிமுகவோட சேரதை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. ஆனால் ஒட்டுமொத்த பாமகவில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பாஜகவோட போய் சேரணும் அப்படின்னு பயங்கர விருப்பத்தை காமிச்சிருக்காரு. அவர் வேற யாரும் கிடையாது, அன்புமணி ராமதாஸ். அவர் ஏன் பாஜகவோட சேரணும் அப்படின்னு இவ்வளோ விருப்பமாக இருந்திருக்காருன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எப்படி இருந்தாலும் பாஜக 10 சீட்டு கொடுக்கும். அந்த 10 சீட்டும் நம்மளால ஜெயிக்க முடியாது. ஏன்னா பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் எந்த பெரிய ஓட் பேங்க்கும் கிடையாது. அதிமுக கூட போய் சேர்ந்தாலே நமக்கு சில வெற்றிகள் தான் கிடைக்குது. பாஜக கூட போய் சேர்ந்தா கண்டிப்பாக வெற்றி கிடைக்காதுன்னு அன்புமணிக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு பிறகும் ஏன் பாஜக கூட்டணி அப்படின்னா, அந்த ராஜ்யசபா போஸ்ட்டுக்காக. எப்படி இருந்தாலும் இவங்க ராஜ்யசபா போஸ்ட் கொடுத்துருவாங்க, நம்மளை எப்படி இருந்தாலும் ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரே எண்ணத்துக்காக பாஜகவோடு சேரணும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருந்திருக்காரு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்புமணியினுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை அப்படின்னா, இந்த 24 தேர்தலில் மோடி ஜெயிச்சு 3வது முறை பிரதமர் ஆயிடுவாருங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா. இந்த நம்பிக்கை தான் அவரை ராஜ்யசபா பதவியை நோக்கி, மினிஸ்டர் பதவியை நோக்கி உந்திக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கட்சியை பற்றி கவலை இல்லை, கட்சியினுடைய மேல்மட்டத்தை பற்றி எந்த கவலை இல்லை, கட்சியினுடைய அடிப்படை கேடட்ஸை பற்றி எந்த கவலை இல்லை, எதிர்காலத்தில் வரக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷன், மாநில எலெக்ஷனை பற்றி எந்த பொருட்பாடுமே இல்லை. முழுக்க முழுக்க தனக்கு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கணும், அதுக்காக கட்சியினுடைய எந்த கருத்தையுமே ஏற்றுக்காம தன்னிச்சையாக செயல்பட்டு பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான எல்லா அழுத்தத்தையுமே கொடுத்து இன்னைக்கு அன்புமணியினுடைய ஆசைக்கு இணங்க இந்த பாமக பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் கள நிலவரமாக இருக்குது. இதில் பத்திரிகையாளர் தரப்பாக இருக்கட்டும், இல்லை அரசியல் விமர்சகர்கள் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் பாமக உருவாக்குனதே வந்து சமூக நீதி பேசுறதுக்காக தான். குறிப்பாக ஓபிசி மக்களுடைய ரிசர்வேஷனுக்காகவும், ஓபிசி மக்களுக்கான சமூக நீதிக்காகவும், ஓபிசி மக்களுடைய நியாயமான உரிமைக்காக தான் அந்த கட்சி ஆரம்பத்தில் துவங்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பல்வேறு தடம் புரள்கள் நடந்திருக்கு. ஆனால் அடிப்படையில் இந்த கட்சி உருவாக்குனதுடைய நோக்கம் சமூக நீதிக்காக தான். ஆனால் சமூக நீதிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பாஜக முழுக்க முழுக்க இந்துத்துவா சித்தாந்தம் கொண்டவங்க, முழுக்க முழுக்க பார்ப்பன பனியா சித்தாந்தம் கொண்டவங்க, மாநிலம் அப்படிங்கிற உரிமையை ஒருபோதும் ஏற்றுக்காதவங்க, இந்தியாவில் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படும் போதே மொழியின் அடிப்படையில் மாநிலமே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன RSS இந்துத்துவா குழுக்கள், இந்த குழுக்களோட போய் பாமக இணைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்குது. ஏற்கனவே கடந்த 8 ஆண்டுகளாகவே பாமக மேலே இந்த விமர்சனம் கடுமையாக இருந்திருக்கு. ஏன்னா பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி ஓபிசி மக்களுக்கு நேர் எதிரான இடத்துல நின்று கடந்த காலங்களில் செயல்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சி ஒரு ஓபிசியை பிரதமராக முன்னிறுத்திக்கிட்டு அது கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் ஓபிசி மக்களுக்கு நேர் எதிரான திட்டங்கள். ஓபிசி மக்களுக்கான ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், SC/ST மக்களுக்கான ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே குறைச்சிருக்காங்க. மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதியை குறைச்சிருக்காங்க. தமிழ்நாடு மாதிரியான மாநிலம் ₹1 கொடுத்தா 26 காசு தான் திரும்பி தர்றாங்க. தென்னிந்திய மாநிலத்துக்கே நிதியை ஒழுங்காக தரமாட்டுக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு நிறையா பணம் கொடுக்குறாங்க, குஜராத்துக்கு நிறையா செய்கிறாங்க. இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது அந்த கட்சி மேலே. தொடர்ச்சியாக தமிழ்நாடு மாதிரியான தமிழ் உணர்வுள்ள மாநிலங்கள், இல்லை மொழி உணர்வுள்ள மாநிலங்களை தொடர்ச்சியாக பாஜக மாதிரியான ஆட்கள் வந்து மாற்றாந்தான் பிள்ளையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு கட்சி கூட போய் கடந்த 8 ஆண்டுகளாக இவங்க எப்படி கூட்டணி வச்சாங்க? சமஸ்கிருதத்துக்கு 1500 கோடி ஒதுக்கக்கூடிய ஒரு கட்சி, தமிழோட வளர்ச்சிக்கு சொற்பமான வெறும் 75 கோடி ஒதுக்கக்கூடிய இந்த கட்சி கூட எப்படி தமிழர்னு சொல்லக்கூடிய பாமக போய் இணையுது அப்படிங்கிற விமர்சனம் பயங்கரமாக எழுந்திருக்கு. யதார்த்தமாகவே பார்த்தீங்க அப்படின்னா,
பாஜக தமிழுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய நிதியெல்லாம் ஒதுக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வரி கட்டுறாங்க. இவ்வளோ வரி கட்டக்கூடிய தமிழ் மக்களுக்கு, தமிழ் மக்களுடைய மொழியை வளர்க்கறதுக்கு எந்த பணத்தையுமே ஒதுக்கல பாஜக. ஆனால் சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கு 1700 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து ஜிஎஸ்டி பணத்தை வசூல் பண்ணிட்டு போய் திருப்பி தரமாட்டேங்கிறாங்க. மிகப்பெரிய பேரிடர் வருது. அந்த பேரிடர் காலகட்டத்தில் கூட தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. அப்போ அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, தமிழ் மக்களினுடைய, தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இந்துத்துவ சித்தாந்தத்தை உடைய பாஜக கட்சியோட எப்படி பாமக போய் இணைந்தது? இது முழுக்க முழுக்க தமிழர் விரோத செயல்பாடு அப்படின்னு தொடர்ச்சியாக பல விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. நேற்று சேலத்தில் பேசின அன்புமணி என்ன சொல்றாரு அப்படின்னா, மோடியும் ஒரு ஓபிசி தலைவர், அன்புமணி ராமதாசும் ஒரு ஓபிசி தலைவர், ஒரே மேடையில் 2 மிகப்பெரிய ஓபிசி தலைவர்னு அவர் பேசுறாரு. கடந்த 8 ஆண்டுகளா மோடி அரசாங்கம் எந்த அளவுக்கு ஓபிசிகளுக்கு சாதகமா இருந்திருக்குன்னு எடுத்து பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. பாஜக வந்த உடனே 10% இடஒதுக்கீடு கொண்டு வருது. யாருக்கு? ஓபிசிக்கா கொண்டு வந்துச்சு? முழுக்க முழுக்க உயர் சாதியினருக்கு கொண்டு வந்துச்சு. பார்ப்பனர்கள் மாதிரியான உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கு பாஜக. ஆனா தொடர்ச்சியா களத்துல நின்று போராடின ஓபிசி சமூகம் துப்பாக்கி சூடுல தன்னோட உயிரை இழந்துதான் ஓபிசி சமூகம் இடஒதுக்கீடு வாங்கியிருக்கு. எந்தவித போராட்டம் பண்ணாம, களத்துக்கே வராம உயர் சாதியினர் 10% இடஒதுக்கீடு வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுதான் சமூக நீதியா? இதுதான் ஒரு ஓபிசி தலைவர் செய்ததா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி எழுந்திருக்கு. பிரதமர் மோடி ஓபிசி சமூகத்திலிருந்து வந்தாலும் தொடர்ச்சியா இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் மாதிரியான உயர் சாதியினருக்கு சாதகமாக தான் எல்லா வேலையும் செஞ்சிருக்காருன்னு எல்லா பத்திரிகையும் எழுதிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அன்புமணி ராமதாஸ் பிரதமர் மோடி இருக்கக்கூடிய மேடையில் 2 ஓபிசி தலைவர்கள் இங்கே இருக்காங்க அப்படிங்கிற அடையாளத்தை அவர் ஏன் ஏற்படுத்துறாரு? இது மாதிரி பேசுவதனூடாக ஓபிசி ஓட்டு பாமகவுக்கோ பிஜேபிக்கோ வந்துருன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னா அது ஒரு தப்பான அரசியல் கணக்கு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்களே சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் அந்த மேடையில் பேசும்போது, மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் இந்தியாவில் விளையாட்டு வீரர்கள் பயங்கரமாக கோல்டெல்லாம் அடிச்சிருக்காங்க, ரெக்கமெண்டேஷனே கிடையாது, ஃபெடரேஷன்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு. அவர்கள்ட்ட நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகள் எவ்வளவு நேரம் போராடினாங்க, தான் வென்ற தங்கப்பதக்கத்தை கொண்டு கங்கையில் எரிஞ்சாங்க. இந்த நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லையா? பாஜகவினுடைய அரசு, ஃபெடரேஷனில் இருக்கக்கூடிய ஃபெடரேஷன் தலைவர் மல்யுத்த வீராங்கனைகளை, பெண்களை பாலியலாக சுரண்டுனாங்க. இதை எதிர்த்து டெல்லியில் பெண் வீராங்கனைகள் தொடர் போராட்டம் நடத்தினாங்க. இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. பல மாதர் அமைப்புகள் நடுரோட்டில் போராடி இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் ஆதரவு கிடைச்சிருக்கு. மாணவர் அமைப்பு போராடி இருக்காங்க. இந்தியாவுக்கு தங்கத்தை கொண்டு வந்து பெருமை சேர்த்த பெண்களை மிக மோசமாக பாலியலாக சுரண்டின இந்த ஃபெடரேஷன் இருக்கக்கூடிய பாஜக விளையாட்டு வீரர்களுக்கு நல்லது செஞ்சதுன்னு எப்படி அன்புமணி பேசுறாரு? இது மிக மிக அபத்தமான ஒரு பேச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் நாம முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. இது மட்டும் இல்லாமல் கடந்த 8 ஆண்டுகளாக பாஜகவினுடைய எல்லா செயல்பாடுகளும் பாருங்க. 10% உயர் சாதியினருக்கு இடஒதுக்கீடு, இதுதான் அவங்க ஓபிசிக்கு செஞ்சதா? உயர் சாதிக்கு இடஒதுக்கீடு கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடியாக இருக்கட்டும், ஐஐஎம்மாக இருக்கட்டும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இது மாதிரியான எல்லா பல்கலைக்கழகங்களும் சரி, இல்லை உயர்கல்வி நிறுவனத்திலையும் சரி, பெரும்பாலும் 70லிருந்து 80% பதவிகளை பேராசிரியராக, துணை பேராசிரியராக, அலுவலர்களாக யார் இருக்காங்க அப்படின்னா உயர் சாதியை சார்ந்தவங்க தான் இருக்காங்க. மெட்ராஸ் ஐஐடி போய் எடுத்து பாருங்க, 91% எல்லாமே உயர் சாதியை சார்ந்த ப்ரொஃபசர்ஸ் தான். அப்போ தொடர்ச்சியாக அந்த 8 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உயர்கல்வி நிறுவனத்திலையும் உயர் சாதி தான் இருக்காங்க. இதுதான் இந்த பிஜேபி மோடி ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. இதை தான் அன்புமணி வரவேற்கிறாரா? கேட்டா ஓபிசிக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஓபிசிக்களுக்கான நியாயமான எந்த உரிமையுமே கடந்த 8 ஆண்டுகளில் கொடுக்கப்படலை. ஆனா மேடையில் போய் அன்புமணி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓபிசிக்களுக்கான தலைவர்கள், இவங்க ஓபிசிக்கான கட்சி அப்படின்னு பேசுறாரு. இது உண்மையிலேயே அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஓபிசி மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமா இருக்குது. இது மட்டும் இல்லாம இந்த 8 வருஷ காலகட்டத்தில் ஐஐடி, ஐஐஎம் மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்கள்ல நிறைய மாணவர்கள் சூசைட் பண்ணி செத்துருக்காங்க. அதுல நிறைய மாணவர்கள் எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்த மாணவர்கள். ஏன் இந்த மாணவர்கள்லாம் இறந்தாங்க? இவங்களுடைய இறப்புக்கு பின்னாடி என்ன இருக்கு? அதே மாதிரி ஐஐஎம்ல இல்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில சாதிய பாகுபாடுகள் அதிகமா இருக்கு. பிஹெச்டி பண்ணக்கூடிய இடத்துல ப்ராஜெக்ட் கைடுகளே சாதிய ரீதியான தலித் மாணவர்களை மிக மோசமா டீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பல சர்ச்சையான கருத்துக்கள் இந்த 8 வருஷத்துல தான் வந்துச்சு. பல மாணவர்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க. மாசத்துக்கு ஒரு தடவை பேப்பர் எடுத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சென்னை ஐஐடியா இருக்கட்டும், இல்லை பாம்பே ஐஐடியா இருக்கட்டும், தொடர்ச்சியாக மாணவர்கள் சூசைட் பண்ண செய்தி நிறைய வந்துகிட்டே இருக்கும். இதில் அதிகப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி மாணவர்களாக இருக்கும், எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை சிறுபான்மையின மக்களுக்கான ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே குறைக்கப்பட்டிருக்கு. அப்போது தொடர்ச்சியாக ஓபிசி மக்களுக்காக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டி மக்களுக்காக இருக்கட்டும், சிறுபான்மையின மக்களுக்காக இருக்கட்டும், இந்த 8 வருஷமும் பாஜக அரசாங்கம் மிகப்பெரிய தீமையை விளைவிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் பத்திரிகை செய்திகளாக இருக்குது, ஆதாரப்பூர்வமான செய்திகளாக இருக்குது. ஆனால் மோடி இருக்கக்கூடிய மேடையில் ஏறி அன்புமணி ராமதாஸ் இது ஓபிசிகளுக்கான கட்சி, இது ஓபிசிகளுக்கான கூட்டணின்னு
எந்த அடிப்படையில் இவர் பேசினார்? இது மட்டும் இல்லாமல் கடந்த 8 வருஷம் என்னென்ன நடந்திருக்கு? சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்க, டெல்லியில் மிகப்பெரிய மத கலவரம் தூண்டப்பட்டுச்சு, இஸ்லாமிய மக்களை அடிச்சே கொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலத்தில் சிறுபான்மையின மக்கள் வீடு புல்டோசர் வச்சு இடிக்கப்பட்டிருக்கு. ஜிஎஸ்டி சட்டத்தை கொண்டு வந்து மாநில உரிமைகளை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் புதிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து மாநிலத்துக்கான கல்வி உரிமையை ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்க. நீட்டை கொண்டு வந்து டாக்டர் படிக்க முடியாமல் எவ்வளவோ மாணவர்கள் சாவுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. இப்போ நமக்கு அடிப்படையில் என்ன கேள்வி அப்படின்னா, நீங்களும் மருத்துவர், உங்கள் அப்பாவும் மருத்துவர், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கு போய் சேர முடியாத அளவுக்கு நீட் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. இந்த நீட்டு குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தொடர்ச்சியாக அந்த நீட்டை கொண்டு வந்து ஓபிசி, எஸ்சி, மாணவர்கள் டாக்டர் ஆக முடியாமல் தடையாக இருக்குது பார்த்தியா? இதை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜக கூட நீங்கள் எப்படி கூட்டணி சேர்றீங்க? அந்த கூட்டணி நியாயமானது எப்படி பேசுகிறீங்க நீங்கள்? இது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தையே இல்லாமல் பண்ணி அதை உடைச்சு யூனியன் பிரதேசமாக மாற்றிருக்காங்க. மாநில உரிமை பிரதானமானது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாநில உரிமைன்னு சில நேரத்தில் நீங்களும் பேசியிருக்கீங்க. ஆனால் ஒரு மாநிலத்தையே இல்லாமல் பண்ணி யூனியன் பிரதேசங்களா உடைச்ச இந்த பாஜக எப்படி மாநில உரிமைகளை பாதுகாக்கும்? அது மாநில உரிமைகளுக்கு நேர் எதிரான கட்சியாக இருக்குது. அந்த கட்சியோட மாநில உரிமை பேசக்கூடிய நீங்கள் எப்படி கைகோர்க்க முடியும்? அடிப்படையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்துத்துவா சித்தாந்தம் அப்படிங்கிறதே மாநில உரிமைக்கு நேர் எதிரானது. பாஜகவினுடைய தாய் அமைப்பான RSS அதனுடைய முதல் தலைவர் கோல்வால்கர் இருக்கார் இல்லையா, அவர் எழுதின ஞானகங்கை புத்தகத்தை எடுத்து பாருங்க. அதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான நூல். RSS இந்துத்துவா சித்தாந்தத்துக்கான வழிகாட்டு நூலாக இருக்கக்கூடியது அந்த ஞானகங்கை. அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, மொழிவழி மாநிலங்களே தேவையில்லை, மாநில அரசாங்கங்களே ஒன்று இருக்கக்கூடாது, ஒரே ஒரு பாராளுமன்றம் மட்டும்தான் போதும், மாநிலங்கள் நிர்வாகமாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காங்க. அதைத்தான் கடந்த 8 ஆண்டுகளாக பல்வேறு சட்டங்களினூடாக மோடி அரசாங்கம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. மாநில உரிமைகளை ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் மாநில உரிமைகளே இல்லாமல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட கைகோர்த்துக்கிட்டு நாங்கள் மாநில உரிமைகளோட நிற்கிறோம், நாங்கள் தமிழர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த வகையில் நீங்கள் தமிழர்களுக்கு பாதுகாப்பு? எந்த வகையில் நீங்கள் ஓபிசிக்களுக்கு பாதுகாப்பு? எந்த வகையில் நீங்கள் தமிழ் மொழிக்கு பாதுகாப்பு? எந்த வகையில் நீங்கள் மாநில உரிமைகளுக்கு பாதுகாப்பு? இல்லை எந்த வகையில் நீங்கள் கல்வி உரிமைகளுக்கு பாதுகாப்பு? இதை எதையுமே பொருட்படுத்தாமல் தனக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வேணும், தான் ஒரு மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துக்காக சொந்த கட்சியும் சொந்த மக்களையும் சொந்த சமூகத்தையும் கைவிட்டுட்டு தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த வகையில் இந்த தமிழர்களுக்கு நலனை உருவாக்கப் போகிறார்? இது மாதிரி தன்னை மட்டுமே மையமாக வச்சு சிந்திக்கக்கூடிய அன்புமணி மாதிரியான ஆட்கள் சொந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுடைய உழைப்பையோ அவங்களுடைய தியாகத்தையோ பொருட்படுத்தவே கிடையாது. ஒரு காலத்தில் பாமகவுக்கு 20 MLA 5 MPன்னு ஒரு பெரிய கட்சியாக இருந்துச்சு. என்னைக்கு அன்புமணி ராமதாசனுடைய ஆதிக்கம் பாமகக்குள்ள வந்துச்சோ அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சரிவு தான் பாமகவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பல பத்திரிகையாளர்களும் பல ஆய்வாளர்களும் கருத்து சொல்றாங்க. பாமகவினுடைய அரசியல் பின்னடைவுக்கும் அரசியல் வீழ்ச்சிக்கும் காரணமே அன்புமணியுடைய ராங் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் அப்படிங்கிறாங்க. அன்புமணிக்கு அரசியலே தெரியல, அவர் போடக்கூடிய எல்லா கால்குலேஷனுமே மிக மிக தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பல எக்ஸ்பர்ட்ஸ் முன்வைக்கிறாங்க. இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா, இப்போ பாஜகவோட சேர்ந்த ஒரு கூட்டணி தான். கடந்த 8 ஆண்டுகளாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்களுக்கு எதிரான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு கூடிய பாஜக அரசாங்கத்தோட தொடர்ச்சியாக கைகோத்து நிற்கிறது ஒரு ராங் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இது எந்த வகையிலும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்டையா இருக்கட்டும், இல்லை ஓபிசி சமூகத்திட்டையா இருக்கட்டும், இல்லை அன்புமணி ராமதாஸ் சார்ந்த சமூகத்திட்டையா இருக்கட்டும், எந்த வரவேற்புமே கிடைக்காது அப்படிங்கிறது தான் இயல்பாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த புரிதல் கூட இல்லாமல் தன்னை மட்டுமே மையமாக வச்சு சிந்திக்கக்கூடிய ராமதாஸால் தொடர்ச்சியாக பாமகவுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தும். இது மட்டும் இல்லாமல் அடிப்படையில் இன்னொரு விஷயம் தொடர்ச்சியாக பாமகக்குள்ள விவாதிக்கப்படுறது என்ன அப்படின்னா, பாஜக கூட எந்த மாநில கட்சிகள் போய் சேர்ந்தாலும் அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் உடைச்சி சுக்குநூறாக ஆக்கிறதான் பாஜகவோட தொடர்ச்சியான வேலை. தமிழ்நாட்டில் எப்படி அவங்க அதிமுக ஒன்றும் இல்லாமல் உடைச்சாங்களோ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்கட்டும், இல்லை நார்த் ஈஸ்ட்லையாக இருக்கட்டும், பல கட்சிகளை ஒன்றும் இல்லாமல் உடைச்சிருக்காங்க. இடி ரைடை விட்டு மாநில கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்கள தன்னோட கட்சிக்கு விலைக்கு வாங்கியிருக்காங்க, மிரட்டி கூப்பிட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு மாநிலத்தில் பல கட்சிகளையே தனக்குள்ள இணைச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. இப்படி பாஜக கூட தொடர் கூட்டணியிலே இருந்தால் பாமக அப்படிங்கிற கட்சியே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அதனால் பாஜகவோட சேரக்கூடாது, அப்படி சேர்ந்தால் இன்னும் 2-3 வருஷத்தில் பாமகங்கிற கட்சியே இருக்காது அப்படின்னு பல மூத்த நிர்வாகிகளே சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பாமகவை சேர்ந்த பல பேர் எழுதிக்கிட்டே இருக்காங்க, பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் பாமகங்கிற கட்சியே இல்லாமல் போயிடும், இது தமிழர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. ஆனால் இதையும் தாண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரே ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டுக்காக ஒரு கட்சியவே இல்லாமல் பண்ணி, அந்த கட்சியினுடைய கொள்கையே இல்லாமல் பண்ணி, ஒரு மாநிலத்தினுடைய உரிமையாக இருக்கட்டும், தமிழர்களுடைய அடிப்படையான சித்தாந்தமாக இருக்கட்டும், இல்லை தமிழ் தேசிய உரிமைகளாக இருக்கட்டும், இந்த எந்த உரிமையும் இல்லாமல் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலையா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடி எழுந்திருக்கு.